ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஸ்னைப்பர் இண்டிகேட்டர் ஃபேமிலியில் புதுசாக ஜாயின் ஆகிருக்கிற ஸ்னைப்பர் ட்ரெண்ட்ற இண்டிகேட்டருடைய பர்பஸும் அதை எப்படி நம்ம 100% யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்னைப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எதுக்காக உருவாயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த இண்டிகேட்டரை பர்டிகுலராக எதுக்காக உருவாக்கியிருக்கிறேன்னா, ஒருத்தவங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க. அந்த ட்ரேடில் லாஸ் ஆகுதுன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் அதை ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு 300-400 ருபீஸ் வந்த உடனே கட் பண்ணிவிட்டு பயத்தில் வெளியில் வந்துடுறோம். எங்கே இந்த ட்ரேட் ரிவர்ஸ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட இண்டிகேட்டர் தான் இது. ஸோ ஸ்னைப்பர் ட்ரெண்டோட பர்பஸ் என்னென்னா, ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்டை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த ஸ்னைப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரில் நீங்கள் 3 விஷயம் நோட் பண்ணணும். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் பொழுது முதல் விஷயம், இந்த இண்டிகேட்டர் இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கோங்க. டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. டவுன் ட்ரெண்டில் போகும்போது எல்லா கேண்டில்ஸும் ரெட் கலரில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேண்டில் எப்போ க்ரீன் கலராக மாறுதோ அப்போ மொமெண்டம் கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேண்டிலோடைய கலர் இங்கே கூட பாருங்கள், புல்லிஷ் மொமெண்டம் இங்கே இருக்குது. கேண்டிலோட கலர் இங்கே ரெட் கலராக மாறுது. இங்கே ரெட் கலராக மாறின உடனே இது பியரிஷாக டேர்ன்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பேசிக்காக அதுதான் உண்மை. ஸோ எப்போ இது பியரிஷாக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியரிஷாக ஆகிறதுக்கு, அதாவது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1 சேஞ்ச் ஆஃப் கலர். சேஞ்ச் ஆஃப் கலர் என்னத்தை குறிக்குதுன்னா, ப்ரீவியஸ் மொமெண்டம், அந்த மொமெண்டம் ஆஃப் ஆகிடுச்சுன்றதை குறிக்குது. ஸோ அந்த மொமெண்டம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்றதை குறிக்குது. புல்லிஷ் மொமெண்டம் இருந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆன உடனே, ரெட் கலராக சேஞ்ச் ஆன உடனே அது பியரிஷ் மொமெண்டமாக மாறி இருக்குன்றதை விட புல்லிஷ் மொமெண்டம் போயிடுச்சுன்றது அர்த்தம். ஸோ அது எப்போ பியரிஷ் மொமெண்டமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் பல்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பல்ஸை தாண்டி க்ளோஸ் வைக்கும் பொழுது தான் அது பியரிஷ் மொமெண்டமாக மாறுது. ஸோ இந்த கேண்டிலில் இது பியரிஷ் மொமெண்டமாக மாறியிருக்கு. ஆனால் இங்கே தான் பியர்னு இண்டிகேட்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்டேஜ் 3 பியரிஷ் மொமெண்டம் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ட்ரி கிடையாது. நீங்கள் எல்லாரும் இதை ஏதோ ஒரு பை செல் இண்டிகேட்டர்னு நினச்சிக்கிட்டு, இங்கே ஏதோ பை வரும்போதெல்லாம் பை, செல் வரும்போதெல்லாம் செல்லு பண்ணிடலாம் அப்படின்னு கண்மூடித்தனமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும். அதனால தான் நான் பை செல்லுன்ற வார்த்தையே யூஸ் பண்ணாமல் புல்ஸ் அண்ட் பியர்ஸுன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெக்னிக்கலி எல்லாருமே பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிடுவீங்க. அது என்ன குறிக்குதுன்னா, 3 ஸ்டேஜையும் கடந்து வந்துருச்சுன்றதை குறிக்குது. ஸோ 3வது ஸ்டேஜ் என்ன? ஸ்டாப் லாஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கலர் சேஞ்ச் ஆகிறது. செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த பல்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணுறது. தேர்டு ஸ்டேஜ் ஸ்டாப் லாஸ் ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய இன்டர்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டாப் லாஸில் இடித்தா மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்டிகுலர் சீனை பாருங்கள், ஸ்டாப் லாஸ் இடிக்கவே இல்லை, ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, பட் இருந்தாலும் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ அது இன்டர்னல் கேல்குலேஷனில் அது மாறிக்கும். ஸோ 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சல் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கலர் சேஞ்ச், செகண்ட் ஸ்டேஜ் அந்த பல்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணுறது, தேர்ட் ஸ்டேஜ் எஸ்எல் ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றது தான் கேள்வி. ஆப்வியஸ்லி நம்மளோட என்ட்ரி கலர் சேஞ்ச் ஆன உடனே இருக்கக்கூடாது. பட் அதுதான் பெஸ்ட் இடமா இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடம் தான் பெஸ்ட் இடம் என்ட்ரிக்கு. அது நான் இல்லைன்னே சொல்லலை.
இங்க வந்து எடுக்கிறதுக்கும், இங்க எடுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த டைம் கலர் ஷிஃப்ட் ஆகும்பொழுது, உதாரணத்துக்கு இங்க பாருங்க. இங்க கலர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆனாலும் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிருக்கு. இங்க ட்விஸ்ட்டும் ஆயிருக்கு. அங்கேயும் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிருக்கு. அத பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு வரேன். அது ஏன் அங்க நடந்ததுன்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு வரேன். பட் அதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்க மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஒரு ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க. ஒரு ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. போம்போது உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் வரதான் செய்யுது. பட் மோஸ்ட்லி எல்லா கலர் சேஞ்சஸும் வந்து டிரான்ஸ்லேட் ஆகறதில்ல. ஸோ இந்த கலர் சேஞ்சஸ் பாருங்க. இங்க புல் மோட்ல இருக்கு. இங்க கலர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆயிட்டதுக்கு அப்புறமும் ஒரு ரேலி வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல கலர் சேஞ்ச் தான் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த கலர் சேஞ்சை வச்சுருக்கீங்கன்னா, உங்களுடைய புல்லிஷ் குவான்டிட்டியை குறைக்கிறதுக்கான இடம் அது. நான் ட்ரேடை எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லலை. உதாரணத்துக்கு 2 லாட் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை 1 லாட்டாக மாற்ற வேண்டிய இடம் அது. மறுபடியும் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அதை மறுபடியும் 2 லாட்டாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிட்டு இங்கே என்டர் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆகலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த எஸ்எல் லைன்ன்றது ஸ்டாப் லாஸ் லைன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் லைன். டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறோம். பட் அப்படி அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருது. ஸோ இங்கே கூட அந்த மாதிரி தான். இங்கே கிராஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். பேசிக்கலி இது ஒரு காம்ப்ளெக்ஸான இண்டிகேட்டர். எப்போன்னா சைட்வேஸ் டேஸில். பேசிக்கலி இது ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டர் எப்போன்னா ட்ரெண்டிங் டேஸில். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் டேஸ் எது, சைட்வேஸ் டேஸ் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரெண்டிங் டேஸ் எது, சைட்வேஸ் டேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, நம்ம இந்த பல்ஸுன்னு சொன்னோம்ல, இந்த லைனு இது பேரலாக பல்ஸுன்றது ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லைன் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ எப்பப்பெல்லாம் இங்கே கலர் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு ட்விஸ்ட் ஆகும். ஸோ அந்த ட்விஸ்ட் ஆகிற லைன்ஸ் பேர் பல்ஸ். இது பேரலாக ஒரு லைன் ஓடிட்டுருக்கும். இது எப்பயுமே ட்விஸ்டே ஆகாது. இங்கே கூட ஓடுது பாருங்கள். இதுவே 2 லைன் இருக்குது. ஒரு வந்து ஸ்டாண்டர்ட் லைனும், இன்னொன்று வந்து ஒரு எல்டர் லைன். அதாவது பொறுமையாக போகிற லைனும் வேகமாக போகிற லைனும் 2 இருக்குது. ஸோ இந்த 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 பேரலல் லைன்ஸ்க்கு பேர் பில்லர்னு நம்ம வச்சுருக்கோம். எந்த இடத்துல பில்லரும் பல்ஸும் மீட் ஆகுதோ அந்த இடத்துல சைட்வேஸ் ஆகும். இன்னொரு கண்டிஷன், நீங்கள் இந்த எல்டர் பில்லரையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இது 3ம் மெர்ஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப அல்டிமேட் ஸ்லோ மூமெண்ட் இருக்கும். இன்னொன்று, அந்த எல்டர் பில்லர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல எல்டர் பில்லர் ஒரு டைனமிக் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டர்ட் பில்லரில் வந்து இந்த பல்ஸும் இதுவும் மெர்ஜ் ஆகும்பொழுது பாருங்கள் சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எப்போ வந்து இப்போ கீழே இருந்து புல்லிஷோட போனதுனால நம்ம இந்த பியர் புல்ஸ் இதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த ட்ரேட் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் போயிருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பையிங்கில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த இடத்துல டே சிபிஆர்லேருந்து பிடிஹெச் தான் ட்ரேடு. ஸோ உங்களுக்கு பிடிஹெச் ரீச் ஆனவுடனே நம்ம இபி படி கட் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி வேறு சிஸ்டம் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணிக்கணும். ஆனால் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இது உள்ளே போய் மாட்டிக்கிச்சினாலே இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு நீங்கள் நினைக்கலாம், மறுபடியும் கீழே வருது. பட் பேசிக்லி இது ஒரு ட்ரேட் இல்லை. நீங்கள்
ஒன்லி இத மட்டும் பார்க்கக்கூடாது. அதுதான் சொல்றேன். இது ஒரு மெயின் பையிங், செல்லிங் ட்ரேடா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா, லாபம் கிடைக்கிறது கஷ்டம்னு இல்ல. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல சூப்பர் லாபம் கிடைச்சிரும். சைட்வேஸ் மார்க்கெட்ல அடிபடுவீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு பல்ஸும் வந்து பில்லரும் ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு சைட்வேஸ் உருவாகுது. அந்த இடத்துல நீங்க உத்து நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த பில்லருக்குள்ளாரையே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். மறுபடியும் வந்து பில்லரோட டாப் லைன்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். பில்லரோட பாட்டம் லைன்ல வந்து சப்போர்ட் எடுக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க டிபி எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, கீழ வந்து ஸ்விங் லோவும், ஸ்விங் ஹையும் போட ஆரம்பிக்கும். எப்ப அந்த ஸ்விங் ஹையும், இந்த ஸ்விங் லோவோ பிரேக் அவுட் ஆகுதோ, அப்பதான் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்விங் லோ பிரேக் அவுட்டே ஆகல பாருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த ஸ்விங் லோ பிரேக் அவுட் ஆகல. இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த பில்லர விட்டு வெளில போலல்ல. உங்களுக்கு எது வந்து இருக்கிறதுலயே லோவஸ்ட்டா இருக்கோ அது. ஸோ பில்லருக்குள்ள ஒன்ஸ் போயிடுச்சு பிரைஸு அப்படின்னா, அது சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்படியே டைரக்ட்டா பிரேக் அவுட் ஆயி போயிடணும். அப்பதான் அது பிரேக் அவுட் ஆயி போகும். இப்ப இந்த மாரி பாருங்க, இது போச்சு, அது பாட்டுன்னு போயிடுச்சு. அப்படியே அத சீண்டாம அப்படியே வெளில போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாரி போச்சுன்னா மட்டும் தான் அது உள்ள மாட்டிக்காம இருக்கும். இல்லன்னா இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஏரியாவா இதாகி சைட்வேஸ்ல மார்க்கெட்ட கொண்டு போகும். ஸோ எப்ப வந்து ஸ்விங் ஹை பிரேக் ஆகுதோ, அப்போ ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அதே மாரி அந்த மொமெண்டம் கிடைச்சாலும் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வருது பாருங்க. இது எல்லா டைம்லயும் நடக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஐபி லோவ தொட்டுட்டு மறுபடியும் வந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. பட் அதால சஸ்டெயின் பண்ண முடியல. அழகா இந்த பில்லர நான் அகைன் வந்து அதோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இதுக்கு உள்ள வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சுதோ, இப்ப இதுக்கு வெளியிலேயே அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு, இப்ப மேல இருக்கிறதுனால சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு, அது பாட்டுன்னு அத டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இங்க வந்தா கூட இன்னைக்கு சப்போர்ட்ல தான் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. நாளைக்கு மேல ஓப்பன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நம்ம இத பிடிஎஸ்டி ட்ரேட்ஸ்க்கும் யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அதுவும் 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல. அதுக்கெல்லாம் நம்ம வருவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு, சாலிடான ஒரு என்ட்ரி இந்த ஸ்விங்கு இதுல அங்கருந்து நமக்கு போது. இந்த இடத்துல நமக்கு நமக்கு தெரியும் ஐபி லோல வந்து எப்பயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல ஏன்னா வந்து ஐபி லோவ தாண்டி தான் கீழ போயிருக்குன்றப்ப, அப்ப ஐபி லோல வந்து மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். ஆனா, இங்க என்ன சேட் கேஸ்னா, அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயி, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயி இத விட பிரேக் பண்ணல. மறுபடியும் மேல தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் இந்த ஸ்விங் தான் பிரேக் ஆகுது. ஸ்விங் பிரேக் ஆயிட்டு அது பாட்டுன்னு மேல தான் போது. இந்த இடத்துல ஈவன் தோ நமக்கு வந்து எஸ்எல்லும் கட் ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துலயே நம்ம குவான்டிட்டிய குறைச்சுக்கணும். இந்த இடத்த ட்ரேட விட்டு கட் பண்ணிடணும். இதுதான் மேட்டர். இங்க ஷார்ட் போக வேண்டாம். இல்ல போனாலும் பரவால்ல. இந்த இடத்துல நம்ம இந்த கேண்டில்ல மறுபடியும் கட் பண்ணிப்போம். அது நம்ப இஷ்டம் தான். ஏன்னா, எதிர்க்க பில்லர் இருக்குன்ற ஒரு ஒரு இத வச்சு நம்ப இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு கூட போலாம். ஏன்னா, பில்லருக்குள்ள மறுபடியும் போச்சுன்னா, பில்லர்லருந்து மறுபடியும் சைட்வேஸ்ல போகும். ஸோ, அதனால நம்ப அந்த இடத்த அத விட்டுட்டு, நம்ப ட்ரேடு வந்து நம்ப கன்டின்யூ பண்ணிட்டு போலாம். இல்ல அந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல ஒரு குட்டி லாஸ ஃபேஸ் பண்ணிட்டும் போலாம். அப்படி போகும்போது, உங்களுக்கு மறுபடியும் ட்ரேட் கன்டின்யூ ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து தான் கலர் சேஞ்ச் ஆகுது. இம்மீடியட்டா வந்து ஸ்விங்கும் கட் ஆகுது ஒரே கேண்டில்ல. ஸோ, இந்த கேண்டிலோட நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஆனா, இங்க மறுபடியும் ஒரு புல்லிஷ்னஸ் வருது. மறுபடியும் என்டர் ஆகலாம் தைரியமா. என்டர் ஆயிட்டு மேல போலாம். மறுபடியும் இங்க வந்து அழகா நம்மளோட ஹவர்லி ஹை ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ, இந்த டைம்க்குலாம் நம்ம ட்ரேட வச்சிருக்க மாட்டோம். அது வேற விஷயம். இந்த இடத்துல இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது தெளிவா இதுதான் நடந்திருக்கு. ஆனா, இந்த இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸ் குடுத்த மாதிரி இருக்கும். இங்க பியர் இங்க கரெக்ட்டா குடுத்துருக்கு. ஆனா, இங்க புல் இங்க குடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம இத அவாய்ட் பண்ணிக்கலான்றத நம்ம பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பை செல்லே வரல பாருங்க. காரணம் என்னன்னா, அது ஷிஃப்ட் ஆனாலும் அந்த இடத்துல நமக்கு செல் ஏன் வரலன்னா, ஸ்னைப்பர் பார்ஸ் வந்து ரெட்டா இல்ல. ஸ்னைப்பர் பார்ஸ் ரெட்டா இருந்தா தான் நமக்கு இங்க சிக்னல் வரும். அதுக்கு தான் நம்ம இங்க ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ஃபில்டர் வித் ஸ்னைப்பர் பார்ஸ். ஸ்னைப்பர் பார்ஸ் ரெட்டா இருந்தா தான் டவுன் ட்ரெண்ட். இத நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல காமிச்சிருக்கா? ஒரு பியரும் காமிச்சிருக்கும், ஒரு புல்லும் காமிச்சிருக்கும். ஆனா, நமக்கு ஃபில்டர் குடுத்ததுனால,
ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அன்னெசசரி ட்ரேட்ஸ் இங்க பாருங்க எத்தன ட்ரேட்ஸ் உருவாயிருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ணிடுச்சு. ஆனா, அதுல ஒரு நெகட்டிவும் இருக்கு. இங்க பாருங்க என்ட்ரி இங்க ஆரம்பிக்குது. ஆனா, என்ன ஆயிடுச்சு அந்த புல் கொஞ்சம் நவுந்து போயிடும். ஸோ புல்லே இல்ல இங்க. இங்க பாருங்க இந்த புல் இங்க இருக்கு. இதே வந்து ஃபில்டர நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த புல் வந்து ஒரு கேண்டிலுக்கு முன்னாடி வருது. பட் நமக்கு லேட் என்ட்ரி பத்தி பிரச்சனை இல்ல. கன்ஃபார்ம்டு என்ட்ரி வேணும்னா, ஸ்னைப்பர் பார்ஸும், நம்மளோட ட்ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கு இங்க இன்பில்டா ஃபில்டர்ஸ் இருக்கு. நீங்க ஸ்னைப்பர் பார இனிமேல்ட்டு பார்க்கணுன்ற அவசியமே இல்ல. ஸோ இத கட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா, ஒருத்தவங்களால 2 இண்டிகேட்டர் தான் போட முடியும். ஸ்னைப்பர் இன்ஜினும், ஸ்னைப்பர் ட்ரெண்டும் போட்டா போதும். ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு, நம்ம இதுல எவ்ளோ வந்து விஷயங்கள இன்டகிரேட் பண்ணியிருக்கோன்றத பாருங்க. ஸோ அடுத்தது இந்த எஸ்எல் லைனுக்கு வருவோம். இந்த பிளாக் கலர் லைன் தான் எஸ்எல் லைன். பேசிக்கலி எஸ்எல் லைன்றது இதுதான். அது எஸ்எல் லைனே கிடையாது. டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன். நல்லா பாருங்க. இத 0ல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அழகா அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு போது. மேல இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே வரும் அந்த லைன்ல. அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸ் அங்க தான் இருக்கும். ஆனா, இது எப்படி வந்து நம்ம எஸ்எல்லா மாத்துறோம்னா, அது கூட சம் பெர்சன்டேஜ ஆட் பண்ணிட்டு, அந்த லைன கொஞ்சம் நவுத்துறதுனால, அதே லைன் எஸ்எல்லா மாறுது. திஸ் இஸ் தி ஸ்மார்ட்டஸ்ட் அ அதாவது டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல ஸ்டாப் லாஸ் லெவலா நம்ம மாத்தியிருக்கோம். கா இதுவா. ஸோ இந்த இடத்துல நான் இத என்ன செட்டிங்ஸ் வைக்கிறதுன்றதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அது நான் வந்து நெறைய பேக் டெஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். எஸ்எல் இடிக்காம இருக்கணும். அதே சமயத்தில பெரிய எஸ்எல்லும் வைக்கக்கூடாது. ஸோ இதுக்கான பேக் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபைனலா வந்துரும். இப்போதைக்கு இந்த லைன விட்டு க்ளோஸ் பண்ணுச்சுனா தான் நமக்கு வந்து எஸ்எல்ன்ற மாதிரி இப்போதைக்கு வச்சு ட்ரை பண்ணுங்க. பட் எஸ்எல்ன்றது இந்த ஃபீச்சர நான் வந்து இன்னும் பயங்கரமா எடுத்துட்டு வரேன். மெயின் ஃபீச்சரே இதில எஸ்எல் தான். இந்த எஸ்எல் இப்போதைக்கு ஒர்க் ஆகாதுன்லாம் இல்ல. 0.03 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கும்போது 0.03ல வைங்க. இதே வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கும்போது 0.05 வைங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கும்போது 0.01ஓ 2ஓ வச்சீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ குடுத்து விட்டுரும். ஸோ நீங்க அத இப்போதைக்கு டெம்பரவரியா அத வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 30 மினிட் டைம் ஃப்ரேம்ல நீங்க 0.03 இந்த ஒரு 303 3 0க்கு அப்புறம் 3 வச்சத இந்த டைம் ஃப்ரேம்லயும், இத வந்து 30 மினிட் டைம் ஃப்ரேம்லயும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் விழுதுன்ட்டு. ஸோ அத 30 மினிட் டைம் ஃப்ரேம்ல வைக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு அது பெருசா இருக்குன்னா, நீங்க ஆஸ் யூசுவல் இதை கூட வச்சுட்டு இது பண்ணலாம். இப்ப இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் இடிச்சிருக்குல்ல, அந்த ஸ்டாப் லாஸ் இடிக்காம இருக்கிறதுக்கு இத வந்து 0.03ல வச்சாக்கா அது இடிக்காது. பட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுதான் கண்டிஷனிங்க. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ சின்னதுபடுத்திக்கிறதுக்கும் நான் வந்து இத இங்கேயே பாருங்க உங்களுக்கு இது இடிக்காது. நீங்க இத பெர்ஃபெக்ட்டா ஆல்கோல போடும்போது இத ஸ்டாப் லாஸா வச்சா தான் பிரச்சனையே தவிர, நீங்க இத வந்து மேனுவலா ட்ரேட் பண்ணும்போது இத ஸ்டாப் லாஸா வச்சா பிரச்சனை இல்ல. இதுதான் இங்க விஷயம். ஸோ இந்த இடத்துல நானு இத எப்படி ட்ரேட் பண்றது? என்ன ஏதுன்றத ஓரளவுக்கு பிரீஃபா பார்த்தோம். இப்ப இங்க பாருங்க. இத தனியா இந்த இந்த ஒரு 3 மினிட் டைம் ஃப்ரேம்லயோ, இல்ல 1 மினிட் டைம் ஃப்ரேம்லயோ பார்க்கும்போது ரொம்ப நாய்ஸியா இருக்கும். அங்கங்க பை, செல் வந்துட்டுருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு இங்க பாருங்க. இதுக்குள்ள மாட்டிக்கும்பொழுது உங்களுக்கு நெறைய பை, செல்ஸ் வரும். ஸோ அதுதான் இங்க பிரச்சனையே இங்க. ஆனா, அத நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் போக, போக, போக உங்களுக்கு வந்து கிளீனான ஒரு வியூ கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. 5 மினிட் போறீங்கன்னா, இன்னும் நல்ல கிளீனான ஒரு வியூ கிடைக்கும். ஆனா என்னன்னா, இங்க என்ட்ரி லேட் ஆகுது. நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் போக, போக என்ட்ரி லேட் ஆகுது. மேபி அ அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்னும் 15 மினிட்டுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு கிளீனான ஒரு என்ட்ரி, கிளீனான ஒரு எக்ஸிட் கிடைச்சிரும். ஆனா இந்த இடத்துல பாருங்க ரொம்ப டிலேடா இருக்கு. ரொம்ப ரொம்ப அது ட்ரெண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காட்டுது. ஸோ இந்த இடத்துல தான் இதோடைய உண்மையான பவரே இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காட்டுது. டே கேண்டில் போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஓரளவுக்கு ஹவர் கேண்டிலுக்கு மேல போனீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மூவ்ஸ காமிக்கும். அண்ட் டே கேண்டில்லாம் போனீங்கன்னா, சூப்பர்பா இருக்கும் உங்களுக்கு. என்ட்ரீஸ் வந்து நல்ல என்ட்ரீஸ குடுக்கும். நல்ல எக்ஸிட்ஸ குடுக்கும். ஸோ அந்த மாரி நெறையா நமக்கு வந்து கிளீனான இது வரும்.
ஆஃப்கோர்ஸ் வீக் போக இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு என்ட்ரீஸ் மறுபடியும் லேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா வந்து நல்ல ட்ரெண்ட குடுக்கும். அட் த சேம் டைம் வந்து நீங்க மந்த் கூட போலாம். மோஸ்ட்லி. அ ஆனா இத நீங்க பெரிய ட்ரெண்ட கேப்சர் பண்றதுக்கு தான் நீங்க அ புடிக்கணும். ஆனா இந்த இடத்துல பை செல்ல பார்க்காதீங்க. அதனால தான் நான் அத பை செல்லா வைக்கல. புல்ஸ் அண்ட் பியர்ஸா வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு அது உங்களுக்கு அநாயங்கா இருந்ததுன்னா, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க அத. அத ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அழகா ட்ரெண்ட புடிச்சிட்டு போலாம். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னா. ஸோ இந்த பெரிய ட்ரெண்ட கேப்சர் பண்றதுக்கான இண்டிகேட்டர் தான் இது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ட்ரி, எக்ஸிட்க்கான இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ இதோட பர்ப்பஸ நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது எதுக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இதில எந்த டைம் ஃப்ரேம்ல வச்சு ஒர்க் பண்ணா எனக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 3 மினிட்டும், 30 மினிட்டையும் நீங்க வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு பெஸ்ட்டு. இதே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்ல 1 மினிட்டையும், 3 மினிட்டையும் வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா 3 மினிட் நல்லாவே பெஸ்ட்டு. 1 மினிட்ல நமக்கு ரொம்ப அதிக சிக்னல்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க சிக்னல இக்னோர் பண்ணிட்டு இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. அஸ் அ அதே மாரி ஆப்ஷன் லெவல் கூட இத கம்பைன் பண்ணி பண்ணும்போது, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு எப்பப்பலாம் வந்து இந்த மாரி எல்லாமே ஒண்ணு கூடுதோ, அந்த இடத்துல நல்ல சைட்வேஸ் இருக்கும். ஸோ அத விட்டு பிரேக் ஆகும்போது தான் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, இதுல முக்காவாசி நம்ப சக்சஸ் ஆயிடலாம். அதுதான் உண்ம. அண்ட் அண்டர்லையிங்க நம்ப பார்க்காம ட்ரேட் பண்றதுன்றது, இந்த இடத்துல பாசிபிள் தான். இல்லன்னு நான் சொல்லல. நீங்க ஆப்ஷன் சார்ட்ட வச்சே கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். அ எனக்கு அதுதான் ஆப்ஷன் இருக்கு. எனக்கு வேற ஆப்ஷனே இல்லன்னு சொல்றவங்க பண்ணிக்கோங்க. தப்பில்ல. பட் இன்னும் நீங்க உங்களோட அக்யூரசிய இன்கிரீஸ் பண்ணணும்னா, இண்டெக்ஸும் பிளஸ் வந்து ஃபியூச்சரையும் நீங்க அ இந்த மாரி வந்து 3 மினிட்லயும், 30 மினிட்லயும் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். வேற எதுவும் இல்ல. ஸோ இங்க பாருங்க இதெல்லாம் அசால்ட்டா வந்து ஒரு ட்ரெண்ட குடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட நம்ம கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து அழகா எஸ்எல் கட் ஆகாம உங்களுக்கு என்னதான் ஃபால் ஆனாலும், நம்ம கேண்டில் க்ளோஸ் தான் முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்க போம்போது அஃப்கோர்ஸ் இது மேல போயிருக்கும் எஸ்எல். இருந்தாலும் அந்த கட் ஆகாம நமக்கு க்ளோஸ் வச்சு குடுத்துட்டு, நமக்கு அது பாட்டுன்னு மேல போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஐ நோ இதில உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கும். அப்கமிங் வீடியோஸ்ல எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணப்படும். அண்ட் எஸ்பெஷலி இத பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோஸ் உண்டு. அது அப்கமிங் டேஸ்ல வரும். ஸ்பெஷல் கூகுள் மீட்டும் அவைலபிள் உண்டு. அது அப்கமிங் டேஸ்ல வரும். ஸோ இத பத்தின அடுத்தடுத்த சீரிஸ் வீடியோஸ் வரும். அத பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ அவர் சேனல். தேங்க் யூ.